வணக்கம். இன்னைக்கு நமது சேனல்ல நாம பார்க்கக்கூடிய டாபிக் ஞானம். இந்த ஞானம் அடைதல் அப்படின்னா என்ன? உங்க எல்லாருக்குமே தெரியும். ஞானம் அடைதல் அப்படின்ற விஷயத்துக்காக பல ஞானிகளும், சித்தர்களும் பல வருடங்கள் அதற்காக செலவழித்திருக்காங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய புத்தகங்கள்ல கூட படிச்சிருக்கோம். ஆனா, அந்த மாதிரியான ஒரு ஞானம் உங்களுக்கு ஒரு சில நொடிகள்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. கண்டிப்பா. இப்போ நான் சொல்லப் போற விஷயங்கள நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் இந்த ஞானம் புரிதலாகிவிடும் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய டாபிக். இந்த வீடியோவ நம்ப பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்பளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஞானம் அப்படின்னா என்னங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகா ஞான விடுதலை அப்படின்ற புத்தகத்துல ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் மிகவும் எளிமையாகவும், சிறப்பாகவும் இந்த ஞானத்த பத்தி சொல்லியிருக்காங்க. ஞானம் அப்படி என்றால் ஒரே வார்த்தையில அற்புதமா சொல்லியிருக்காங்க ஐயா. புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இந்த ஞானம் அப்படின்ற விஷயத்த நம்ப அடையணும்னா பல்லாயிரம் வருஷங்கள் ஆகும். பல பேர் தவம் இருக்கிறாங்க. அப்படி கிடைக்காத ஞானம், இந்த ஒரு வார்த்தை புரிதல் அப்படின்றது தானா அந்த ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆமாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதற்கு ஒரு உதாரணமான கதைகள உங்களுக்கு நான் கூற ஆசைப்படுறேன். ஒரு காட்டுல ஒரு மனிதர் சிந்தாமணி கல், அது உயர்ந்த வகை ஒரு வைரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சிந்தாமணி கல்ல தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாரு. அவர் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு சில மனிதர்கள் சொல்றாங்க, "இந்த சிந்தாமணி கல் அப்படின்றது மிகவும் அபூர்வமானது. அந்த கல் உனக்கு கிடைக்கிறதுக்கு பல மாதங்கள், ஏன் பல வருஷம் கூட ஆகலாம். அது ஒரு சாதாரணமா கிடைச்சிராது. உன்னுடைய கடுமையான உழைப்பு இருக்கணும். அ நீ அத விடாமுயற்சியோட தேடணும். அப்பதான் உனக்கு கிடைக்கும். அது அவ்வளோ எளிதா கிடைக்காது." அப்படின்ற மாரியான விஷயங்கள அவங்க அவருக்கு முன்னாடியே சொல்றாங்க. ஸோ அங்கருந்து அவரு இந்த கல்ல தேடுறதுக்கு காட்டுக்குள்ள புறப்பட்டு போறாரு. போகும்பொழுது ஒரு சில நிமிடங்கள்லயே அவருக்கு ஒரு கல் தென்படுது. ஸோ அந்த கல்ல எடுத்து பார்த்துட்டு அவரு என்ன பண்றாருன்னா, சிந்தாமணி கல் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அது உடனே கிடைக்காது. பல்லாயிரம் வருஷங்கள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்ன பண்றாரு, இது சிந்தாமணி கல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல தூக்கி போட்டுட்டு, மறுபடியும் தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. ஸோ மாதங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. அவரால அந்த கல்ல கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 10, 15 வருடங்களுக்கு பிறகு அவரால முடியாத கட்டத்துல ஒரு மரத்தடியில அமர்றாரு. அங்க பார்த்தா ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கண் முழிச்சதும் அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர கேட்கறாரு. ஸோ கேட்டதும் அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே அவர ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர் அந்த சிந்தாமணி கல்ல தேட ஆரம்பிச்ச அந்த ஒரு கல்லு கிடைச்சு அவர் தூக்கி போட்டார் பாருங்க, அந்த இடம். ஸோ அங்க எடுத்துக்கிட்டு போயி அவர் தூக்கி போட்ட அதே கல்ல அவரு எடுத்து குடுத்து, "இதுதான் அந்த சிந்தாமணி கல்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஸோ அப்பதான் அந்த மனிதருக்கு புரியுது. ஸோ நம்ப இந்த சிந்தாமணி கல் நமக்கு கிடைச்சிடுத்து. ஒரு சில நிமிடங்கள்லயே நமக்கு கிடைச்சிடுது. ஆனா நம்ப அத ஏத்துக்காம தூக்கி போட்டுட்டு, இத்தன வருஷங்கள நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாரு. இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். இப்ப நான் சொன்ன புரிதல் அப்படின்றது, இந்த ஞானம்ன்றதுக்கான அர்த்தம். ஸோ இந்த புரிதல் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஞானம் எனக்கு கிடைச்சிடுச்சு. இந்த புரிதல்ன்ற விஷயம் நீங்க எந்த ஒரு விஷயமாகட்டும், எந்த ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும், அந்த இடத்துல நீங்க
புரி புரிதலோட இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதிலிருந்து வெளிய வரவும் முடியும். அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த புரிதல், இந்த ஞானம் கிடைத்து விட்டது அப்படின்றத. இத தான் இந்த கதையிலிருந்து உணர்த்த விரும்புறாங்க. ஏன் அப்படின்னா, பல பேர் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கிற விஷயம், இது பல 1000 வருஷங்கள் ஆகலாம். பல முனிவர்கள் தவம் இருந்தாங்க. எல்லாமே சரி. பட் அவங்க எல்லாருமே இந்த புரிதல் அப்படின்ற விஷயத்த அலட்சியமா தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். மேபி இந்த விஷயம் தான் ஞானம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு ஸ்டோரி. அதுதான் நான் உங்ககிட்ட முன்னாடி பகிர்ந்துக்கிட்டேன். கிடைச்ச விஷயத்த இப்ப நான் சொன்ன விஷயத்த என்னடா இவன் சொல்றானே, புரிதல் தான் வந்து ஞானமா அப்படின்ட்டு நீங்க அக்செப்ட் பண்ணாம தூக்கி போட்டு போனா, இன்னும் பல வருஷம் நீங்க வந்து அத தேடி அலைவீங்க. மறுபடியும் நீங்க திரும்பி வரும்போது இந்த புரிதல் தான், இதுதானா ஞானம் அப்படின்றத பார்க்கும்போது, உங்களுக்கு இத்தன வருஷம் வேஸ்ட் பண்ண விஷயங்கள் தெரியும். ஸோ அப்படின்ற விஷயத்த தான் இதில ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இத தொடர்ந்து இன்னொரு கதைய நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி இருக்கும்னா, ஒரு புதையல தேடி வந்து காட்டுக்குள்ள ஒரு மனிதர் போறாரு. அ அங்க ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த முனிவர பார்த்து இவர் கேட்குறாரு, "இங்கே ஏதாவது புதையல்கள் இருக்கா?" அப்படின்னதும், அவர் ஒரு புதையல காட்டிக் குடுக்குறாரு. அங்க வந்து வெள்ளி புதையல் கிடைக்குது. அத எடுத்துக்கிட்டு அந்த மனுஷன் நன்றி சொல்லலான்னு வரும்போது, மனசுல ஒரு எண்ணம். சரி வேற ஏதாவது புதையல் அவருக்கு தெரியுமா? அத கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வேற ஏதாவது புதையல் இருக்கா? இத விட அதிகமானது அப்படின்னா, அ அவரு வந்து ஒரு புதையல் இருக்கிற இடத்த காட்டுறாரு. அங்க போயிட்டு நோண்டி எடுத்தா, அது தங்க புதையலா இருக்கு. ஸோ அதையும் எடுத்துக்கிட்ட மனுஷன் மறுபடியும் நன்றி சொல்லலான்னு வரும்போது, இன்னொரு எண்ணம். இத விட விலை உயர்ந்த மதிப்புள்ள புதையல்கள் ஏதாவது இருக்குமா? அப்படின்ட்டு கேட்டு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட மறுபடியும் அத கேட்கறாங்க. அந்த முனிவர்கிட்ட இத விட விலை உயர்ந்த புதையல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னதும், மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே இன்னொரு இடத்த காட்டுறாரு. அங்க விலை உயர்ந்த வைரம், வைடூரியம் எல்லாமே இருக்கு. அதை எடுத்துக்கிட்ட மனுஷன், அ அப்பதான் சிந்திக்கிறான். என்னடா இது இவ்வளவு புதையல் இருக்கு. இத எடுத்திருந்தா இந்த மனிதர் வந்து இந்த நாட்டையே ஆண்டிருக்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மனிதரா இருந்திருக்கலாம். இவரு கீழ எவ்வளவு பேரு அ வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா, இந்த விஷயங்கள் எதுவுமே இல்லாம இந்த மனுஷன் இந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டுருக்காரே! அப்டின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு அப்பதான் தோணுது. ஸோ, அப்போ வந்து அவரு அந்த முனிவர்கிட்ட அந்த கேள்விய கேட்கறான். "ஏன் சாமி இந்த மாரி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க இந்த நாட்டையே ஆண்டுருக்கலாமே!" அப்டின்ற விஷயத்த கேட்கும்போது, அவரு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. "நான் உனக்கு முதல்ல ஒரு வெள்ளி புதையல் குடுத்தேன். அதுவும் உனக்கு பத்தல. அடுத்து ஒரு தங்க புதையல் குடுத்தேன். அதுவும் பத்தல. அடுத்து ஒரு வைரப் புதையல் குடுத்தேன். அதுவும் உனக்கு பத்தல. ஆனா, உனக்கு தோணுன விஷயம் வேற. அத வந்து நீ என்கிட்ட கேட்ட. ஸோ, எனக்கு இதை விட விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அதுதான் என்னுடைய ஞானம்." அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கிடைத்த அந்த ஞானத்த வைத்து, இது எல்லாமே எனக்கு ஒரு தூசி மாரி. நான் வந்து என்னுடைய ஞானத்த வைத்து என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். என்னுடைய வாழ்க்கைய என்னால நிம்மதியா வாழ முடியும். என்னால என்ன நடக்குது, என்ன நடக்கப் போகுது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. புரிதல் அப்படின்னும்போது எல்லாமே சாத்தியம் தாங்க. எல்லோருமே இந்த புரிதல புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.